ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 16th மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாரதி அந்த கேக்கை சாப்பிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. ஆதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. ஐயோ பாரதி, இப்படி நான் உங்களை நம்பாமல் போயிட்டேனே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பாரதி, நான் உங்களை நம்பியிருக்கணும், என்னை ஏமாத்திடாதீங்க பாரதி, எழுந்திருக்கேன் பாரதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறாரு. தமிழும் அழறா. உடனே பின்னாடியே ரத்னம் சார் ஓடி என்னம்மா பண்ணி வச்சிங்க, அந்த கேக்கில் என்னத்தம்மா கலந்தீங்க அப்படின்னு சொல்லி சாரதாம்மா பார்த்து கத்துறாரு. உடனே சாரதாம்மா என்ன நடக்கிறதுனே தெரியாமல் அப்படியே பயங்கரமாக குழம்பி போய் நிற்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு சரவணன். உடனே அங்கேருந்து ஒருத்தர் கூட்டத்துலேருந்து கவலைப்படாதீங்க, நான் டாக்டர் தான், நீங்கள் போய் என்னோட டாக்டர் கிட்ட என்னோட காரில் இருக்க போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சரவணன் அனுப்புகிறாரு. உடனே சரவணன் போய் அதை எடுத்துகிட்டு வராரு. கூடவே உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாரதியை. அங்கே போய் அவர் ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி பாரதி சாப்பிட்ட அந்த பாய்சன் எல்லாத்தையும் வாமிட் பண்ண வச்சிடுறாரு. ஸோ இதெல்லாம் உள்ளே பாரதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே வெளியில் ரத்னம் சார் பயங்கரமாக கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு ஆதி குடும்பத்தோட. சரியான கொலகார குடும்பமாக இருக்கீங்களே, இப்படியா பண்ணுவீங்க? இப்போ ஒரு பொண்ணு இப்படி சாக கிடக்கிறா, அவள் எத்தனை வாட்டி சொன்னால் அந்த கேக்கில் விஷம் இருக்குன்னு சொல்லி யாருமே அதை நம்பாமல் அவளை போட்டு அடித்து அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணீங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணே அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த மாதிரியா பண்ணுவீங்க? உங்களெல்லாம் நம்பி எப்படி என் வீட்டு பொண்ணை நான் அனுப்புவேன்? அவள் பேசாமல் என் வீட்லேயே என் மகளாகவே இருந்துட்டு போயிடலாம். இந்த வீட்டில் ஆதி தம்பியை தவிர வேறு யாருமே நல்லவங்க இல்லை. ஆதி தம்பியை பார்த்து தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்படி கொலகார குடும்பமாக இருப்பீங்க நான் கண்டிப்பாக நடக்கலை. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த மருமகளோட குடும்பத்தை இப்படியா பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு கார சாப்பாடு போட்டு ஒரு மட்டமான வீட்டில் தங்க வச்சு டிரைவரையும் வேலைக்காரியும் கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ குடும்பம் எங்களை படுத்தினீங்க. இதெல்லாம் கூட வெளியில் சொன்னால் ஆதி கிட்ட சொன்னோன்னா அனாவசியமாக ஆதி குடும்பத்தோட பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லி பாரதி இதை கூட யாருக்குமே சொல்லாமல் அவள் மறைச்சிட்டா. இப்பேற்பட்ட பொண்ணை நீங்கள்லாம் இப்படி பண்ணிட்டீங்க. பாரதிக்கு எப்போவுமே வாக்கு சுத்தம் உண்டு, அவள் பொய்யே சொல்ல மாட்டா. அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி விஷம் இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள்லாம் நம்பியிருக்க வேணாமா? நீங்கள் நம்பாதனால இப்போ அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரத்னம் சார் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. கூடவே மரகதம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரே கத்துறாங்க. இப்போ தனம் சொல்கிறாங்க, இப்போ மட்டும் என்னோட பாரதிக்கு ஏதாவது ஆகட்டும், உங்கள் எல்லாரையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்காம நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மணியும் சொல்கிறாரு, என்ன பண்ணுறீங்க நீங்களாம்? இப்படி என்ன ஒரு கொலை முயற்சி பண்ணிவிட்டு எல்லாரும் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் போலீஸ்காரன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் மிரட்டுறாரு. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ உடனே அறிவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுறது. சாரதா அம்மா அழுதுகிட்டே வேற இருக்காங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, என்ன நிறுத்துங்க, எல்லாரும் என்ன பேசிக்கிட்டே போகிறீங்க? இதெல்லாம் நடந்தது தப்பு தான், பட் ஆனால் இது நடந்தது எதுவுமே எங்களுக்கே தெரியாது. அதில் எப்படி விஷம் வந்தது அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதோடு இல்லாமல் எங்கள் அக்கா அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மீராண்டி கூட்டம், காட்டு பசங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களையும் எல்லாரும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே உள்ளுக்குள்ளே பாரதி மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் ஓகே பாரதி, நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக ஆல்ரைட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே எல்லாரும் கேட்குறாங்க, பாரதி எப்படி இருக்காங்க அப்படின்னோடனே பாரதி ஷீ இஸ் ஆல்ரைட், ஷீ இஸ் ஓகே, இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் என்ன விஷம் அந்த ஃபுட்டில் கலந்துருக்குன்னு மட்டும் தெரியல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. உடனே சரவணன் ஒரு பாட்டில் எடுத்து காட்டுறாரு அந்த டாக்டர்கிட்ட. உடனே அந்த டாக்டர் அந்த பாட்டிலை பார்த்துட்டு, ஆமாம் இது ஃபுட்டில் கலந்துச்சுன்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு இமீடியட்டாக ரத்த ஓட்டம்லாம் அதிகரித்து ரத்த நாளங்கள்லாம் வெடித்து இமீடியட்டாக உயிரே போயிடும். இது நார்மல் ஹியூமன் பீயிங் சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்தில் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்டாங்கன்னா இமீடியட்டாகவே அவங்களுக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்போது மேபி பாரதி வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாத தான் அவங்க கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இதே ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தால் இமீடியட்டாகவே ரியாக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சாரதாமா பயங்கரமாக அழறாங்க. உடனே இப்போ பாரதி எப்படியோ காப்பாற்றிட்டோம், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் அப்புறமா எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போயிடுறாரு. ஆதி ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. உடனே ஆதி உள்ளே ஓடி போய் பாரதியை பார்க்குறாரு. உடனே பாரதியை பார்த்த உடனே ஆதியும் பாரதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரதி உடனே சொல்கிறாங்க, இது மாதிரி உடனே ஆதி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க பாரதி, நான் உங்களை நம்பாமல் போயிட்டேன், அது எப்படி நான் நம்பாமல் போனேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, எப்படியோ உங்கள் உயிரை நான் காப்பாற்றிட்டேன், உங்கள் உயிருக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் காப்பாற்றிடுவேன், அது ஏன் உயிர் ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி உடனே சொல்கிறாரு, நான் உங்களை நம்பாமல் போனது தான் பாரதி, எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த தப்புக்கு நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும் பாரதி அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை உண்டு, இனிமேல் ஆயுசு முழுக்க காலையில் எழுந்துக்கும் போதும் நீங்கள் என் முகத்தை தான் பார்க்கணும், அதே மாதிரி ராத்திரி தூங்க போகும்போதும் நீங்கள் என் முகத்தை பார்த்துட்டு தான் தூங்கணும், என்ன இந்த தண்டனை உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இது ரொம்ப சுகமான தண்டனை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், எனக்கு இந்த தண்டனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் யாருமே பிரிக்க
முடியாது, யார் எதிர்த்தாலும் நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆதியும் பாரதியும் பேசிக்கிறாங்க. இங்கே வெளியில் வந்து எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரத்னம் சார் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் இப்போவே என் மருமகளை கூட்டிகிட்டு போகிறேன், அவள் என் வீட்டில் என் பொண்ணாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஆதியும் பாரதியும் வெளியில் வராங்க. இப்போ வந்து ரத்னம் சார் பாரதியும் பார்த்து சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் வேண்டாமா, நம்ம கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, இங்கே வந்து ஆதிக்கு உயிருக்கு எப்போவுமே ஆபத்தாக இருக்குது, நான் சுயநலமாக யோசித்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் உங்கள் கூட வரது வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. அவர் தலைக்கு மேலே எப்போவுமே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு, அவர் கூடவே இருந்து நான் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் மாமா. அதனால் தயவு செஞ்சு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும், நீங்களும் வந்து இதுக்கு எனக்கு மறுப்பு சொல்லாமல் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, நீயே இவ்வளோ துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டேமா, இனிமேல் நான் வந்து உன்னோட முடிவுக்கு தடையாக நிற்க மாட்டேன், கண்டிப்பாக ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியாக நடத்திடலாம் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஆதியோட ஃபேமிலி முழுக்க எல்லாருக்கும் ஒரே கோபமாக வருது. எல்லோரும் வந்து ரொம்ப அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் இந்த கல்யாணம் நிற்கணும்னு நினச்சாங்க. பட் இப்போ பாரதியே வந்து பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ரத்னம் சார் சொன்னதை கேட்டுட்டு ஆதி உடனே கையெடுத்து கும்பிடுறாரு. அதோடு இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.